ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாகின் இன் டு த ஃபியூச்சர் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் யாருன்னா பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபிஃபோ போகிறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஒருத்தனால எப்படி ஹேண்ட்ஸமாகவும் ரிச்சாகவும் நல்லா ஜீனியஸாகவும் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கான். உடனே மாஸ்டரும் நம்ம ஃபிஃபாவும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபிஃபாவும் நம்ம ஜாங் மாஸ்டரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டை முடிச்சுட்டு, இங்கே பாரு ஃபிஃபா, நீ நல்லா ஃபைட் பண்ணுற. ஆனால் உன் மூவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணு. இன்னும் நல்லா நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மாஸ்டர் சொல்லும்போது சரி மாஸ்டர், ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறான். நீ வெறும் லெவல் 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். ஆனால் என் ஃபேமிலியில் உன்னோட பெரிய பெரிய ஆளுங்க நீ ட்ரைனிங்க்கு வச்சுக்கிறாங்க. நீ எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அடுத்தது நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஃபிஃபா கூட ஃபைட் பண்ணுறதுக்கு யாருனா ரெடியாக இருக்கீங்களா? யாருனா வாங்க, நம்ம கிளாஸ் ட்ரைனிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். யாருனா வாங்கன்னு சொல்லிட்டு க்ரௌடை பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தர் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அவங்க கூட ஃபைட் பண்ண. ஏன்னா எல்லாம் பயப்படுறாங்க அவன் ஃபைட் பண்ணுறதை பார்த்து. ச்சே, ஏன் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க? இப்படியே போச்சுன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கவங்களாம் வீக் ஆகிடுவாங்க. ஏன் இப்படி பயப்படுறாங்க? இவங்க பயத்தை விட்டு வெளியே வந்தால் தானே இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்போ தானே இவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் யாருமே இதை புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. பார்த்தா நம்ம லூச்சாங் கண்ணில் வந்து ப்ளூ கலரில் தெரியுது. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு மாஸ்டரு. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே வந்து கொஞ்சம் பவர் அவன் மேலே வந்து தெரியறத வந்து மாஸ்டர் உணர்றாரு. இந்த பையனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காமலே போயிட்டோமே, இதோ ஒன்று வினோதமாகறானேன்னு சொல்லிட்டு, தம்பி நீ எந்திரிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து எழுப்புறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மிங்க்கு வந்து, டேய் வேணாம்டா போகாதடா, அப்படியே போனாலும் அவன்கிட்ட சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்து, நீ கவலைப்படாத மிங்க், நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் பார்த்துன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறான் மிங்க்குக்கு. அடுத்தது நம்ம மாஸ்டர் வந்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் கொஞ்ச நேரம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ளே யார் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். யார் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணீங்களோ அவங்க தான் நம்ம கிளாஸுக்கு வந்து எல்லாருக்கும் ரோல் மாடல். அவங்க தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் இந்த ஃபிஃபா வந்து ஒருத்தர் முறைச்சி பார்த்துக்கிறாங்க பயங்கரமாக. நம்ம மாஸ்டர் வந்து லூவை பார்த்து கேட்குறாரு, ஆமாம் தம்பி, உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரியலையே, ரொம்ப கூலாக இருக்கே, உன்னோட பிளட் லெவல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம லூ வந்து 0.8 சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ம மாஸ்டர் வந்து ஷாக் ஆகிறாரு. ஐயோ, தப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டுமே, இவனை நம்ம கூப்பிட்டுருக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஃபா என்ன சொல்லணும்னா, டே லூ ரெடியாக இருக்கியா? இங்கே பார், அடி வாங்கி கீழே விழும்போது கையை வச்சு பேலன்ஸ் பண்ணு. அப்போ தான் வந்து உன் எலும்பு எதுவும் உடையாது, அதுவும் உன் தலையும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்து, நான் ரெடியாக இருக்கேன், நீ நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு எல்லாமே தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஃபிஃபா வந்து நம்ம லூவோட முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி வந்து கையை எடுத்து வந்து பஞ்ச் பண்ணுறதுக்கு நிற்கிறான். அவன் சொல்கிறான், நம்ம வந்து சண்டைக்கு வந்துட்டா மட்டும் போதாது, நம்ம எதிரியோட மூமெண்ட்டு எல்லாத்தையும் அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அவனோட ஸ்பீடு, அவனோட நெக்ஸ்ட்டு மூவ், நம்மளை எப்படி அட்டாக் பண்ணுவான், நமக்கு எந்த இடத்துல விழப்போகுது, நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக இது அனலைஸ் பண்ணணும். நீ அதில் கோட்டை விட்டுட்டு லூன்னு சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்ண வரான். திடீர்னு நம்ம லூ வந்து அவனோட டெக்னிக், மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி ஃபிஃபாவோட கன்னத்திலே தாக்கிடுறான். அவன் வேகமாக ஃபிஃபா போய் கீழே விழுறான். எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நம்ம மாஸ்டர் வந்து ஃபிஃபா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஃபாவை வந்து பார்க்குறாரு. அவன் சுதந்திரம் இழந்துடுறான். எல்லாம் ஷாக்கிங்காக நம்ம லூவை பார்க்குறாங்க. சாரி கைஸ், இந்த மான்வாவோட வீடியோ ரொம்ப நேரம் ரெடி பண்ண முடியல. நேற்றும் அப்படி தான் 5 நிமிஷம் தான் போட முடிஞ்சுது. ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கைஸ், டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால தான் வீடியோ கரெக்டாக போட முடியல. நம்ம ஒன்று அழுத்தினா அது ஒரு பக்கம் போகுது. எடிட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு அதோட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைடில் இருக்க பட்டனை ஏற்றி தான் ஸ்க்ரீன்ஷாட்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, என்ன தான் நான் வீடியோவே இருக்க டைம் கம்மியானாலும் உங்களோட சப்போர்ட் வந்து இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறேன். நானும் தேங்க்யூ கைஸ், ரொம்ப பழைய எப்படி சப்போர்ட் இருந்ததோ அதேமாரி சப்போர்ட் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், வீடியோ நிறைய போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.